வணக்கம். நேத்து திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர் சந்திப்புல பேசின விஷயங்கள் செங்கோட்டையன கலாய்க்கிற மாரியே இல்ல. எடப்பாடி பழனிசாமிய மறைமுகமா கலாய்ச்ச மாரியே இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, செங்கோட்டையன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. "முதலமைச்சர் வாய்ப்புகள் எனக்கு 2 முறை வந்துச்சு." அப்படின்னு சொல்லி, அது எப்போ வந்துச்சுங்கிற ஒரு விஷயத்தையுமே தெளிவுபடுத்தியிருந்தாரு. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி ஓபிஎஸ்க்கு பதிலா சசிகலா செங்கோட்டையன தேர்வு பண்ணாங்க. அப்போ கட்சிக்குள்ள பிரச்சனை வர வேணாம். இப்போ முதலமைச்சரா ஏற்கனவே இருந்தவர் ஓபிஎஸ் அவரே இருக்கட்டும். கட்சிக்குள்ள பிரச்சனை எதுவும் வர வேணாம் அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சமயத்திலேயே மறுத்துட்டேன். 2வது பார்த்தீங்கன்னா, கூவத்தூர்ல நடக்கும்போது சசிகலாவோட முதல் தேர்வே செங்கோட்டையன் தான். அதுக்கப்புறம் செங்கோட்டையன் வேணான்னு சொன்ன பிறகு தான் முதலமைச்சர் வாய்ப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு போகுது. ஒரே இடத்துல 2 பேரும் ஃபைட் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அந்த சமயத்தில செங்கோட்டையன்ட்ட சமாதானமா பேசினது, போனது, வந்தது எல்லா விஷயமும் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா கொங்கு பெல்ட்ல ஒருத்தர் நம்ம கூட இருந்தவரு, அவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு வருது அப்படிங்கிறாரு. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட நெறைய கான்ட்ராக்ட், தொடர்பு, எம்எல்ஏக்கள் கேட்கிற பணம் எல்லாத்தையுமே உடனே செட்டில் பண்ண முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் இருக்கிறாரு. தொடர்ந்து அவர் கட்சிக்குள்ள செங்கோட்டையன் பெருசா சம்பாரிக்கல அப்படிங்கிற மாரி அவர் தரப்புல சொன்னாலும் அவர் இருந்தார். ஆனா ஜெயலலிதா கடைசி காலகட்டத்தில அவர் கட்சியில இல்ல. அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும். இந்த மாரி சமயத்தில 2 முறையுமே அவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்ப நான் பயன்படுத்தல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதே திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொன்னாரு அப்படின்னா, முதலமைச்சர் பதவி வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா, அத எப்படி நீங்க விட்டு குடுத்தீங்க? முதலமைச்சர் பதவி கிடைக்குது அப்படின்னா, பிட் பாக்கெட் அடிக்கிற மாரி, கிடைச்சா உடனே அத அடிச்சு நவுத்திட்டு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. திரும்ப தரவே மாட்டாங்க அப்படிங்கிற மாரி அவர் பேசியிருந்தாரு. இது எடப்பாடி பழனிசாமி ஜாடமாடியா இது பண்ற மாரி தான் இருக்குது. ஏன்னா சசிகலாட்ட பிட் பாக்கெட் அடிச்ச மாரி தான் முதலமைச்சர் பதவிய புடுங்கிட்டு போனாரு. நல்லவர் மாரியே நடிச்சாரு. திரும்பவும் சசிகலா வந்தபோதும் கட்சியில சேர்க்கல. எங்க திரும்ப முதலமைச்சர் பதவிய தனக்கு குடு அப்படின்னு கேட்டுருவாங்களோங்கிற பயத்துல அவரு விலகி நின்றாரு. அது இல்லாம கட்சிக்குள்ள கொண்டு வந்தோம்னா திரும்ப அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் அவர் இருக்கிறாரு. இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் இப்படி முதலமைச்சர் பதவியை பிட் பாக்கெட் அடிக்கிற மாரி அடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதுல எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஆனதுக்கு பின்புலத்துல யாருமே இல்ல. அவர் மக்களால் எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அப்படிங்கிற மாரி எல்லாம் பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பு தான் வருது. இதை எப்படி இவர் சொல்ல போறாரு, ஏத்துக்க போறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அதுவும் இல்லாம செங்கோட்டையன் கொடநாடு கொலை வழக்குல எடப்பாடி பழனிசாமி ஏ1 அக்யூஸ்ட் அவர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே கொடநாடு கொலை சம்பவத்துல ஏ1 அக்யூஸ்ட் அப்படின்னா, திமுக என்ன பண்ணிட்டு இருக்குது? புடிச்சு உள்ள போயிட வேண்டியது தானே. நாங்க தயாரா தானே இருக்கிறோம். சட்டத்தின்படி எடப்பாடி பழனிசாமி குற்றவாளி அப்படின்னா, திமுக என்ன பண்ணியிருக்கணும்? காவல்துறை அனுப்பிச்சு அவரை கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டிருக்கணும். திமுக 5 வருஷம் ஆட்சி முடிக்க போகுது. அவங்களுக்கு ஏன் திறமை இல்ல? இது இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு கேள்விய திரும்ப திரும்ப கேட்டிருக்காரு. உண்மையிலேயே நீ செங்கோட்டையன கலாய்க்கிறியா? இல்ல எடப்பாடி பழனிசாமிய மறைமுகமா வார்றியாயா? தெரியலையே என்னன்னு அப்படிங்கிற மாரி இருக்குது. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, சசிகலா, செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட சட்ட விதிகளின்படி, பொதுக்குழுவோட முடிவுகளின்படி நீக்கப்பட்டவர்கள். சரி. அவர்களோட யாரு போய் சேர்ந்தாலும் சரி, அவர்களோட பேசினாலும் சரி, அவர்கள கட்சி விதிக்கு முரணாக செயல்படுறாங்க. அப்படிங்கிற ஒரு அறிக்கைய நாங்க வெளியிடுவோம். வெளியிட்டு அவங்கள கட்சியிலேருந்து தூக்கிருவோம். அப்படின்னு சொன்னாங்க. அதேபோல சசிகலா சொல்றாங்கல்ல, வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லி, அதேபோல நானும் சொல்றேன், வெயிட் அண்ட் சி என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க. அத தான்யா நாங்களும் சொல்றோம். வெயிட் அண்ட் சி 2026ல நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு பாருங்க. தென் மாவட்டத்தில தானே, திண்டுக்கல்ல தானே நீங்க நிக்க போறீங்க. நில்லுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு வருதுன்னு பாருங்க. டெபாசிட் கிடைக்குதான்னு பாருங்க. சுயேட்சை கூட உங்களோட அதிகமாக ஓட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு தென் மாவட்டங்களில் இருக்குது. இது எல்லாமே உணர்ந்து தான் பேசணும். ஏதோ கட்சியில் பொருளாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை இவருக்கு கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. தென் மாவட்டங்களில் ஒருத்தர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓபிஎஸ்ல இருக்க பதவியை பிடிங்கி இவர் கையில் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. பொருளாளருக்கான தகுதியான நபர் அவர். அவருக்கு என்னென்னா சும்மா அப்படியே திண்ணையில படுத்திருந்தா திடுக்குன்னு வந்துச்சான் யோகாங்கிற கதை மாதிரி ஆகிப்போச்சு அவர் நிலைமை. அதனால அவர் சந்தோஷமா அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட 75 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன்ட்ட என்ன எம்எல்ஏக்கள் இருக்காங்க? அதேபோல் சசிகலாட்ட என்ன எம்எல்ஏ இருக்காங்க? டிடிவி தினகரன்ட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஓபிஎஸ்ட்ட எத்தனை பேர் இருக்காங்க? என்ன இருக்கிறாங்க? எங்கள்கிட்ட 75 பேர் இருக்க முடியா? இந்த தேர்தலில் வரும்ல? வருமா? வருமா? டவுட் இல்லைல்ல. எடப்பாடி ஜெயிக்கிறாரான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எம்எல்ஏக்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் கேட்டிருக்காரு. 2021ல் டிடிவி தினகரன் சொல்கிற மாதிரி அதிமுக சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் தான் நாங்கள் நடத்துகிறோம். அதனால் எங்களை தொண்டர்களும் சரி யாருமே சரி எங்களை நிராகரிக்க மாட்டாங்க. எங்கள் மேலே மதிப்பு மரியாதை எல்லாமே வச்சுருக்கிறாங்க. அதனால் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா திமுக ஒவ்வொரு
குடும்பத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5000 கொள்ளையடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்றாரு. கிராமம், நகரம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்க காசை கொடுத்துட்டு மெகா கூட்டணி வர வச்சுக்கிட்டு எப்படியாவது ஜெயிச்சிடணும் இந்த தேர்தல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆட்சியை வந்து ஒழியணும் அப்படின்னு சொல்லி மக்கள் மனசுல ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு போறவங்களும் சரி, பிரிஞ்சு போனவங்கனாலும் சரி, அதிமுகவுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால பெருசா அதிமுகவுக்கு பாதிப்பு இல்ல. அதிமுக அதனுடைய செல்வாக்கை இழக்கவே இல்ல. ஓபிஎஸ் போனப்பயும் சரி, சசிகலா போனப்பயும் சரி, டிடிவி தினகரன் போனப்பயும் சரி, இப்ப செங்கோட்டையன் போனப்பவும் சரி, அதிமுக அதன் செல்வாக்கை இழக்கவே இல்ல அப்படின்னு இவரு சொல்றாரு. செல்வாக்கை இழந்து ரொம்ப வருஷமாச்சு, பல மாசங்களாச்சு, பல வருஷங்களாச்சு செல்வாக்கை இழந்து. அப்படி செல்வாக்கை இழக்கல அப்படின்னு சொல்றவரு கிட்டத்தட்ட 2.5 கோடி தொண்டர்கள் உள்ளவர்ன்னு சொல்றவரு தொடர்ந்து 10 தோல்விகளை கொடுத்துருக்கிறாரு. 2 இடைத்தேர்தல்களை வந்து போட்டி போடாம விலகி போய் பயந்து போய் உட்காந்துக்கிட்டாரு. இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில இவர் எப்படி சொல்றாரு? அதிமுகவில் இருந்த வரைக்கும் செங்கோட்டையன் ராஜாவா இருந்தாருயா. இன்னைக்கு வந்து அதிமுக வந்து நீக்கப்பட்டவங்களை போய் சந்திச்சனால அவர் கூஜாவாயிட்டாரு அப்படிங்கிறாரு. எதுகை மோனையெல்லாம் போடுறாரு. அதெல்லாம் ரைட்டு. அவர் எங்க ராஜாவா இருந்தாரு? கட்சியை ஒருங்கிணைக்கணும். கட்சி வந்து ராஜாவா கம்பீரமா இருக்கணும்ல. கட்சி அப்படி இருந்தா தானே அதுல ராஜாவா இருக்கிறோமா, கூஜாவா இருக்கிறோமான்னு தெரியும். செங்கோட்டையனுக்கு அங்க இருக்கும்போதே நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு வந்து என்னன்னா ஒவ்வொரு ஆளா அவரை நிப்பாட்டணும் அப்படிங்கிறது அவர் எண்ணம். அவர் கட்சியில அவருக்கு அவரை விட பலம் வாய்ந்தவங்க இருக்கிறாங்க. அவர் ஒரு கோஷ்டியை உருவாக்க முடியும் அப்படின்னா இது நிலைமை உருவாக்குவாங்க. ஓபிஎஸ் எப்படி விளக்குனாரு, செங்கோட்டையனை எப்படி விளக்குறாரு, அடுத்து எஸ்பி வேலுமணிக்கு எப்படி காய் நவுத்துவார், இதெல்லாம் தெரியும். எடப்பாடி பழனிசாமியை நம்பி நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. ஜெயக்குமார்லாம் இருக்கிற இடமே தெரியல. உதயகுமார்லாம் வந்து இந்த ஆலோசனை கூட்டம் இங்கே அங்கெல்லாம் பேசுறதெல்லாம் அவர் கிடையவே கிடையாது. விஜயோட கூட்டணி வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதையும் நம்பிட்டு இருந்தாங்க. இப்போ விஜயோட கூட்டணி இல்லை, விஜய் வந்து இவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டார். ஓப்பனாக அடிச்சு விட்டார். நேற்று கட்சி ஆரம்பித்தவர் கூட எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ கேவலமான ஒரு நிலைமைக்கு போயாச்சு. அந்த மாதிரி நிலைமையில இவர் வந்து செங்கோட்டையன் விலகினதை பற்றி எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது, போகிறது, வர்றது இதெல்லாம் வந்து நம்ப முடியல. சரி பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ஓபிஎஸ் வந்து ரோட்டில் போகிறவர்களுக்கெல்லாம் மாவட்ட செயலர் பதவியெல்லாம் கொடுக்குறாரு, ஒன்றிய செயலாளர் பதவியெல்லாம் போட்டு கொடுக்குறாரு. அதனால் வந்து ஓபிஎஸ் பெரிய இயக்கத்தை வச்சுருக்கிறாரு. அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வச்சுருக்காரு. அப்படின்லாம் யாரும் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஓபிஎஸ்க்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆள் கிடையாது தான்ப்பா. ராமநாதபுரத்தில் 2வது இடத்துல வாங்கிட்டார்ல, அதிமுகவே டெபாசிட் இழந்து போன ஒரு இடத்துல, அதுவும் உதயகுமார் ஓபிஎஸ்ங்கிற பேர் உள்ள ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண வச்ச போது கூட அவர் 2வது இடத்துக்கு வந்தார்ல. திமுக 40 இடங்களும் ஜெயிக்கும் போது கூட அவர் 2வது இடத்துல வந்து நின்றார்ல. அது மிகப்பெரிய விஷயம்ல. 3 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கினார்ல. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி வந்து அவருக்கு செல்வாக்கு இல்லை, ரோட்டில் போகிறவங்க அவங்களுக்கு கட்சி பதவி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் பேசலாம். திண்டுக்கல் சீனிவாசன் போன்ற நபர்களுக்கு கட்சியில் எடப்பாடி பழனிசாமி பதவியை கொடுத்து வச்சிருக்கிறதுக்கு இது போல் ஜால்ரா போடுறதுக்காக தான் இப்படி மாதிரி வச்சிருக்கிறாங்க. சரி, செங்கோட்டையன் எந்த கட்சியில் போய் சேர்ந்தாலும் சரி, செங்கோட்டையன் அதிமுகவுக்கு 100% வந்து உண்மையாக இல்லை 2021 தேர்தல் வந்து. அதனால நாங்கள் வந்து அவர் போனதை பற்றி பெருசாக ஒன்றும் இல்லை. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா போல செங்கோட்டையன் வேஸ்ட் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.